அனைவருக்கும் வணக்கம். இந்த காலையில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட நியூஸ் கிடச்சிருக்கு. மற்ற எல்லாக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட டீயோ இல்லை வடையோ கிடைக்கும். நம்மக்கிட்ட சுட சுட நியூஸ் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனே எடுக்கலை. 3 நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம்குள்ளே போனேன். எல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்தா விசில் போட்டு விசில் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கடா விசில் போட அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐபிஎல்னு ஆரம்பிக்கல, எங்கடா விசில் போட சொல்கிறீங்க அப்படின்னு நான் முடிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தான் மெயினான விஷயமே நமக்கு தெரியுது ட்விட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதை பற்றி அந்த காலனியில் நம்ம விரைவாக பார்க்க போகிறோம். வாங்க காலனிக்குள்ளே போகலாம். காலனிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க காலனிக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2026 நடக்க போகுது இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னம் இல்லாத கட்சிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அன்ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அசாம், கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த 5 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை கொடுத்துருக்காங்க. சின்னத்தை கொடுத்தோன்னே இவங்க எப்போ என்ன பார்த்தீங்கன்னா விசிலை கொடுத்தான்னு சொல்லி விசில் போடுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அனுப்பிச்சி விட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவங்க தொல்லை தாங்க முடியாது, அணிலோட தொல்லை. ஏற்கனவே அந்த அணில் வந்து கீன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இனி விசில வேற கொடுத்து ஊத சொன்னால் என்னத்துக்காகவோ. இதில் வேற போன படம் வேற வந்துச்சு, விஜயோட படம். என்ன படம் பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் வந்துட்டுன்னா ஜீவா யாட்டின்னு விசில் போடு அப்படின்வாங்க. இப்போ புதுசாக இது வேற கொடுத்துட்டாங்க, விசில் படத்தை விசில் போட்டு வேற. ஒருவேளை கேட்டு போய் எனக்கு டவுட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. நீ விசில் போடுன்னு போட்டு நம்மளை படுத்துவாங்க. ஏற்கனவே என்ன செய்வாங்க உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு துணி எடுத்துக்குவாங்க, மஞ்சள் கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் இருக்கும். அதை எடுத்துகிட்டு இப்படி போட்டுக்கிட்டு டிவிக்கேன்னு வாங்க. இதில் வந்துட்டு விசில் வேற கொடுத்துருக்காங்க. அடுத்து அதையும் எடுத்து சொருகிட்டு எடுத்து என்ன பண்ணுவாங்க, எங்கிட்டாச்சும் போனாங்கன்னா உயிர் கிடப்பாங்க. நீ அது வேற ஒரு டார்ச்சர் நமக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை திருமணம் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் போகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்த எனக்கே சிரிப்பு வருது, படிச்சேன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும்னு தான் நினைக்கிறேன். விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டியான ட்விட்டர் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசில் அடிச்சான் குஞ்சானுங்களுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அணில் குஞ்சு நம்ம வந்து பேர் வச்சோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் வேறு கொடுத்துருக்கீங்க. இனி என்ன சொல்கிறாருன்னா, விசில் அடிச்சான் குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்னம், அவங்களுக்கு ஏற்ற சின்னத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாட்டியான போட்டிருக்காரு. இது எனக்கு படிச்சுட்டு ரொம்ப சிரிப்பு. நீங்கள் நான் சைடில் போகிறேன் பாருங்கள். இப்போ சரியான சிரிப்பாக இருங்க, காமெடியாக இருக்குது. ஏற்கனவே இங்கே தொல்லை தாங்க முடியாது. சும்மா மரத்தில் ஏறுவாங்க, ஏறிட்டு கொடியை காட்டுவாங்க, டிரான்ஸ்ஃபர் ஏறிட்டு கொடியை காட்டுவாங்க. இனி விசில் வேறு கொடுத்துட்டாங்களா, அங்கேயே ரெண்டுக்கிட்டு விசில் அடிப்பாங்க. ஏதாச்சும் பொதுக்கூடத்துக்கு கொண்டு வாங்கினா அங்கே போய் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணக்கூடியவங்க. அடுத்து என்னென்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசில் சின்னத்தை வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட யாரும் தெரியல, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறாங்க, விசில் சின்னம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட் அடிச்சிட்டாங்க. அதுக்குள்ள சின்னம் கிடச்சதுக்கே இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பார்த்துக்கங்க, நாளைக்கு இவங்க ஜெயிச்சிட்டாங்க கனவு கூட கண்டு பார்த்துறாங்க. கனவு வந்துட்டோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளோ நம்ம முடிஞ்சிட்ட கனவுல. அவ்வளோ கொடூரமான இவங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டேய் ஓடுகாலின்னு யாரை சொல்கிறாங்க, விஜய் சொல்கிறாங்க. ஏன்னா கரூர் சம்பவத்தில் ஓடுனார் இல்லையா, அவரை சொல்கிறாங்க. டேய் ஓடுகாலி, விசில் சின்னம் வாங்கினதுக்கு கஸ்தூரி கொடுத்த ஐடியா அப்படின்றாங்க. யாரோ கஸ்தூரின்றவங்க ஐடியா கொடுத்துருப்பாங்க போல் விசில் சின்னம் வாங்குறதுக்கு. அதனால அவங்க மூலிமா கிடைச்சன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு அவங்க பதிலே போடலை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொல்லை ரொம்ப தாங்க முடியல. விசிலை வேற கொடுத்துட்டீங்க, தலை வலிக்க போது நமக்கெல்லாம். சும்மாவே போட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, ஓடுகாலின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆமாம், உண்மையிலே கரூர் சமூகத்தில் ஓடி போனாலும் தானே உங்களுக்கே தெரியும் அதெல்லாம். இப்போ எனக்கு சாட்டை என்ன போட்டதான் ரொம்ப வந்து சிரிப்பு ஏற்றுச்சு. விசில் அடித்தா குஞ்சுகளுக்கு ஏற்ற சின்ன, எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பு. சைடில் போகிற பார்த்துட்டு நீங்களும் கூட சிரிங்க விழுந்து. ஆனால் தொல்லை நீ தாங்க முடியாதுங்க, அது உண்மை. என்ன பண்ண போகிறாங்களோ பார்ப்போம்.
அந்த பாட்டு வேறு இருக்குது கோட்டு படத்தில், ஜீபோ எட்டி நீ விசில் போடு அப்படின்னு. நீ அந்த பாட்டு வேறு போட்டு விசில் போடு விசில் போடு விசில் போடு விசில் போடுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன குக்கரில் இருக்குது பார்த்தீங்களா விசில், அதை எடுத்து மண்டையில் டம்முன்னு போட்டு ஓடுங்க நம்ம அதை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அமுச்சு விடணும். அணில்கள்லாம் நீ அப்படித்தான் செய்யணும். அதான் வேறு வழி இல்லை நமக்கு. இதுதான் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு துயரம் பார்த்தீங்கன்னா, சின்னம் அறிவிச்சிட்டாங்க. அந்த சின்னத்தை வச்சு நம்ம தலைவர் விஜய் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கூட போட முடியல. அதில் ஏஐயில் எடிட் பண்ணி போடுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் இங்கே ஆட் பண்ணுற சைடில் ஏஐயில் போட்டு விஜய் அவர்கள் இல்லாத அவர் எங்கே இருக்கார், சிபிஐயில் இருக்கார், விசாரணை போயிட்டுருக்கு. அவர் அந்த உண்மையான விசில் அப்படி அடித்து கூட ஃபோட்டோ எடுத்து கூட என்னால் போட முடியல. அந்த நிலைமையில் அவங்க இருக்காங்க. இதில் இவங்க எப்படி 2026 ஜெயிப்பேன்னு வேறு நம்புகிறாங்க. அதுவும் ஜெயிப்பேனில் எதிர்கட்சியாக வரேன்னு வேறு நம்புகிறாங்க ஆணித்தனமாக. எப்படி நம்புகிறாங்க எனக்கும் தெரியல. ஏஐயில் போட்டிருக்காங்க விஜய் விசில் அடிக்கிறேன், ஏஐயில் போட்டு ட்விட்டரில் பதிவிட்டுருக்காங்க. இதில் வந்துட்டு இவங்க எப்படி 2026 டைரெக்டாக சிஎம் ஆக போகிறாரா, இதில் கோட்டைக்கு போகிறேன்றாரு. இது எங்களுக்கே புரியலடா, பதில் சொல்லுங்கடா. சரிங்க, அவ்வளோதான் இன்றைக்கி கிடச்ச நியூஸு. உங்களுக்கு தொல்லையாக இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.